everyone, welcome back to my channel. Friends, இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சங்கரா மீன் குழம்பு செய்யணும்னா சங்கரா மீன் வந்து நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னதுன்னு பார்த்துக்கோங்களாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் தோல் உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி ஒரு 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 சின்னதுன்னா 2 தக்காளி, பெருசுனா 1 தக்காளி, ஓகேங்களா? ஸோ அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சி நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா நசுக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 1 அதை கீறி கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ரெசிபி. ஸோ பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வெந்தயம், சங்கரா மீன் இருக்குது ஆல்ரெடி ஆஞ்சி வச்சது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சல், நல்லா பழைய புளி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கெலாம். உங்கள்கிட்ட எந்த புளி இருந்தாலும் ஓகே. அதை வந்து நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு. அப்புறம் மஞ்சள் தூள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். இப்போ பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டாச்சு. இப்போ அதுலேயே என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சளையும் போட்டுடலாம். நாங்களாம் வீட்டிலே மிளகாத்தூள் அரைச்சி வச்சுப்போம். ஸோ கடையில் இருந்து பாக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டோம். ஸோ நாங்கள் வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள். இது வந்து இந்த மீன் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுனால வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி கையால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க, ஓகேங்களா? மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நாங்கள் செய்கிற மெத்தடில் நீங்களும் சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ சமைக்கலாமா? கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்திரம் கடாயை எடுத்து வச்சாட்டோம். இதில் தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது சமையல் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சன்லேண்ட் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போது கடுகு வந்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரியுது. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில். ஸோ நாங்கள் நிறைய குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுறோம். அதை எல்லாமே பார்த்துட்டு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வெந்தயம் எடுத்து வச்சுருந்தாலே அந்த வெந்தயம் போட்டுடலாம். மீன் குழம்புனா கண்டிப்பாக வெந்தயம் போடணும். இப்போ பெரிய வெங்காயம் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நாங்கள் போட்டுட்டோம். அது கூட சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாம். மீன் குழம்புக்கு நிறைய வெங்காயம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிற ரெசிபி. கூடவே அந்த இஞ்சியெல்லாம்
வச்சுருந்தோம் இல்லையா நசுக்கி, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு மாறணும், நல்லா ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறணும். அதுக்கு நம்ம லைட்டாக என்ன பண்ணலான்னா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட்டு போட்டுட்டு நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா குயிக்காக வதங்கிடும், நமக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ சீக்கிரமாக நம்ம குழம்பு வச்சிடலாம். ஸோ இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது சவுத் இந்தியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சங்கரா மீன் குழம்பு. இது வரைக்கும் நீங்கள் சங்கரா மீன் சமைச்சது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள். நாங்கள் செய்கிற மெத்தடில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமைச்சு முடித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் பச்சை மிளகாவை கீறி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாவை போட்டுட்டோம். போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், ஒரு கோல்டன் கலருக்கு. அது மாறினதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக ஒரேடியாக தீய விட்டுறக்கூடாது, தீஞ்சிச்சுன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும், குழம்பு நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு அந்த கலர் மாறுதான்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வதங்கிடுச்சு இல்லையா, ஒரு கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி வந்து நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி அப்படியே நல்லா வதங்கட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளியெல்லாம் வதங்குது. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுங்க, நல்லா வதங்கிடட்டும். அப்போ தான் நம்ம செய்கிற மீன் குழம்பு ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப காஞ்சி போனதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துட்டு அதையே நீங்கள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த குழம்பு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இது என்னென்னா புளி கரைச்சி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் போட்டு கலக்கி வச்சுருந்தோம்ல. இப்போ அதை தான் வந்து நம்ம கடாயில் ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரணும், அதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 to 10 minutes ஆகும். ஓகேங்களா, நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இங்கே ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃபிஷ் வந்து நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 minutes ஆகட்டும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சுட்டு இருக்க பாருங்கள். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை வந்து இதில் போடணும். முதல்லையே போட்டுறக்கூடாது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 இல்லை 3 கொதி நல்லா வேகமாக கொதித்து வரும்போதே நம்ம மீனை வந்து போடலாம். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய மீன் குழம்பு ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம், இந்த சங்கரா மீன் யூஸ் பண்ணி. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து வறுவலும் செய்யும்போது அந்த வீடியோவும் போடுறோம், அதுவும் நீங்கள் பாருங்கள். நாங்கள் அதில் என்னென்னலாம் சேர்க்குறோம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு நல்லா கொச்சி வருது. நாங்களாம் மீன் குழம்பு நல்லா திக்காக தான் வைப்போம், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தண்ணியெல்லாம் வைக்க மாட்டோம். மீன் குழம்பு ரொம்ப திக்காக டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் செய்கிற இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், குக் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்லா குழம்பு கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம மீன் போடலாம். பாருங்கள், எல்லா மீனும் போட்டுட்டோம் நம்ம. இது வந்து நம்ம வந்து கரண்டி வச்சுலாம் ரொம்ப கலக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. என்னென்னா மீன் எல்லாம் கரைஞ்சி போயிட்டு அப்புறம் முள் மட்டும் தான் இருக்கும். அதனால இது ரொம்ப கேர்ஃபுல்லாக சமைக்கணும். ரொம்பலாம் கிண்டிட்டுலாம் இருக்காதிங்க, அப்படியே விட்டுருங்க, அது தானாகவே குக் ஆகிடும். லைட்டாக கொஞ்சம் மேலே மட்டும் டிப் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, லைட்டாக. ரொம்பலாம் கிண்ட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களுக்காக சூப்பரான சங்கரா மீன் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணணுமா அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ சமையல் நம்ம முடிச்சிட்டோம். இவ்வளோ தான் குக்கிங்.